يا رمضان يا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் அல்லாஹுவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை நாம் ஒரு சில ஆதாரங்களோடு பார்த்து வருகின்றோம். இதில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு முஃமின் இறைவனிடத்தில் தௌபாவின் மூலம் மீளுதல். இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களிலும் முஃமின்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக சொல்லி காட்டக்கூடியதை நாம் பார்க்கலாம். தௌபா என்றால் அது வெறுமனே இஸ்திக்ஃபார் செய்வதை போல் அல்ல, ஒரு பாவ மன்னிப்பு என்பதல்ல. தௌபா என்பது இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதோடு அவன் பக்கம் மீளுவது, பாவத்திலிருந்து மீளுவது என்பதற்குத்தான் தௌபா என்று பெயர். இந்த தௌபா என்கின்ற அளவிற்கு பாவ மன்னிப்பு ஒருவரிடத்தில் ஏற்படுவதற்கு அவர் அதற்கு முதலாவதாக தன்னுடைய பாவங்களை அறிந்தவராக இருக்கணும். தன்னுடைய பாவங்களை எல்லாம் விளங்கிய ஒருவரால் தான் அதற்கு சரியாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் முஃமின யரா ذுனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு முஃமின் பாவத்தை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ஒரு மலைக்கு கீழே அவன் உட்கார்ந்திருக்கும் போது மேலே இருந்து ஒரு பெரும் பாறை ஒன்று அவன் மேல விழ வருது அப்படிங்கும் போது அவன் அந்த கல்லை பார்த்து, அந்த பாறையை பார்த்து எப்படி பயம் கொள்வானோ, விழுந்தா இறந்து போற அளவுக்கு கூட வாய்ப்பு உண்டு, அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுவான்ல, அப்படி பார்ப்பான் ஒரு முஃமின் ஒரு பாவத்தை. அதை நெருங்கும் போதும் சரி, ஒரு கால் ஒரு வேகத்தில் ஒரு பாவத்தை அவன் செஞ்சிட்டாலும் சரி, அவன் அந்த மாதிரி ஒரு பாவத்தை அணுகுவான். அல்லாஹ்வுடைய தூதர் இது ஒரு முஃமினுடைய பண்பாக சொல்றாங்க. அடுத்தது வைனல் ஃபாஜிர், ஒரு பாவி யரா ذுனூபஹு கதுபாபின் மர்ர அலா அன்ஃபி, மர்ர அலா அன்ஃபி. ஒரு பாவி அவனுடைய பாவங்களை எல்லாம் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, அவனுடைய மூக்கை கடந்து போகின்ற ஒரு கொசு அளவிற்கு அதனுடைய அந்த கொசு அது கடந்து போகும்போது அதற்கு எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு கொடுப்பானோ, முக்கியத்துவம் கொடுப்பானோ, அந்த அளவிற்குத்தான் ஒரு பாவி பாவத்தை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபகால பிஹி ஹாகதா, இதை அறிவிக்கக்கூடியவர் அதை செஞ்சு காட்டுறாங்க. அதை எப்படி அதை கடந்து போகும்போது அவன் நடந்துக்குவான் அப்படிங்கும் போதுக்கு அபு ஹிஷாம் அப்படிங்கிறவங்க அதை அந்த 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 மூக்குல அந்த உட்கார்ந்து இருக்கும் போது அவர் கையை எப்படி அசைப்பார் அப்படின்னா, அப்படி எதிகி ஃபவுக் அன்ஃபி, தன்னுடைய மூக்குக்கு மேல அவருடைய கையை இப்படி பண்றது இருக்குதானே, இந்த அளவிற்குத்தான் ஒரு பாவி தன்னுடைய பாவங்களில் கவனம் எடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம் தௌபா என்கின்ற ஒரு பகுதியில் நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டுமானால், என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் இந்த மாதிரி பார்க்கணும். மிக பெருசா என்னை அழிச்சிருமோ, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிருமோ, நாளை மறுமையில என்னுடைய கெதி என்ன ஆகுமோ என்ற சிந்தனையில் நாம் பாவத்தை பார்க்கும் போதுதான் நம்மிடத்துல இந்த தௌபா என்கின்ற ஒரு சிந்தனை வரும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், இறைவனின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் வேகமாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். நீங்கள் விரைந்திருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதன் பக்கம் வேகமாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா இறைவனிடத்தில் எந்த நேரமும் பாவ மன்னிப்பு, பாவங்களை பற்றிய சிந்தனை, அந்த பாவத்திற்காக வருந்துவது, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது என்கின்ற ஒரு பண்பு ஒரு முஃமினிடத்தில் சதா இருந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமிகளை எல்லாம் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தை பற்றி உஇத்தத்தில் முத்தகீன், தக்வாவுடையவர்களுக்காக அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்கின்ற வார்த்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்களை எல்லாம்
அதிகமாக யோசிக்கக்கூடியவனாக, தான் செய்த நற்காரியங்களை சிந்திப்பதை விட, அவனுக்கு ஒரு உண்மையான ஒரு முஃமினுக்கு தான் செய்த நல்ல காரியங்கள் அதை யோசிச்சு பார்ப்பது, நம்ம இப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம தர்மம் செஞ்சிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம தொழுது இருக்கோம் என்றெல்லாம் ஒரு முஃமின் அதை யோசித்து கொண்டிருக்க மாட்டான். உண்மையில் விளக்கம் உள்ள ஒரு முஃமினுக்கு அவனுடைய பாவங்கள் தான் சதா மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். சஹாபாக்கள்கிட்ட இந்த பண்பை நிறைய பார்க்கலாம். அவ்வளவு அமல்கள் செஞ்சாங்க சஹாபாக்கள், அவ்வளவு அமல்கள் செய்திருந்தும் அவர்கள்ட்ட இருந்த சிந்தனை என்னன்னா, இந்த மாதிரி நடந்துருமோ, இந்த பாவத்துக்கு அல்லாஹு தாலா என்னை பிடிச்சிருவானோ. அதையும் தாண்டி இந்த உலகத்துல அல்லாஹு தாலா அவர்களுக்கு சில ரிஸ்க்குகளை கொடுத்திருப்பான இந்த உலக வாழ்க்கைக்காக, அதை கொண்டு சஹாபாக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. இதுக்காக அல்லாஹு தாலா என்னை பிடிச்சிருவானோ, இதுக்காக அல்லாஹு தாலா என்னை கேள்வி கேட்டுருவானோ என்று சஹாபாக்கள் பயந்து கொண்டிருந்த நிலைகளை எல்லாம் நான் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு முஃமினுடைய நிலை, தன்னுடைய பாவங்களை பற்றி சதா சிந்தித்து கொண்டிருப்பது, அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பது, அதற்காக தன்னைத்தானே வருத்தப்பட்டு கொள்வது, இதெல்லாம் ஒரு முஃமினிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்பு என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஃமின்கள் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மனக்கேடான ஒரு சின்ன தவறு அவங்கள்ட்ட ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவர்களை மீறி, அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு தருணத்துல, ஒரு வேகத்துல ஒரு தவறு அவர்களிடத்தில் ஏற்பட்டுச்சுன்னா, அல்லது தங்களுக்கு தாங்களே ஒரு அநியாயம் செய்து கொண்டால், ஒரு ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் அவன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம்தான். அவன் எந்த பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தஆலா தான் சொல்றான். ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டால் ذكروا அவன் முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவருக்கு உடனே வரும். அவருக்கு உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தன்னுடைய பாவத்திற்காக உடனே இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார். இது ஒரு முஃமினுடைய நிலை. அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் எங்கும் இல்லை. எந்த ஒரு முஃமினாக இருந்தாலும், உச்சகட்ட ஈமானை அடைந்தவராக இருந்தாலும் பாவம் செய்ய மாட்டார் என்று இல்லை. அவருடைய ஈமானுக்கும் தக்வாவிற்கும் கல்விக்கும் ஏற்ப பாவத்தினுடைய அளவு கூட குறைய இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் தவறுகள் ஏற்படும். அப்படி ஒரு முஃமினுக்கு தன்னை கடந்து ஒரு தவறு ஏற்படும் போது வந்துருச்சு அப்படின்னா, நடந்துருச்சு அப்படின்னா, செஞ்சிட்டாரு அப்படின்னா, உடனே அவருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். உடனே அவருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதை வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் தஆலா கேட்டு சொல்றான், வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்த நிலையிலேயே மீண்டும் அந்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. மீண்டும் அந்த பாவத்தில் அவர்கள் செஞ்சிட்டு திரும்ப திரும்ப அதை பாவத்தை செய்யக்கூடிய நிலையில் அவருடைய உள்ளம் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கலாம். இப்ப இந்த தௌபா என்பது வெறும் பாவ மன்னிப்பு அல்ல. இந்த தௌபாவிற்கு என்று ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் அது தௌபா என்கின்ற அடிப்படையில் அமையும். அது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வகைக்கும் அது அந்த நிபந்தனைகளோடு சேர்ந்து இருந்தால்தான் அமையும். என்ன அந்த நிபந்தனைகள் அப்படின்னா, முதலாவதாக தான் செய்த ஒரு பாவத்தை ஒரு அடியான் முழுமையாக அங்கீகரித்துக் கொள்ளணும், அதை ஏத்துக்கணும். நான் இந்த பாவத்தை நான் செஞ்சேன்தான், இந்த பாவம் என்கிட்ட வந்துருச்சுதான். ஷைத்தான் அதையே முதல் விஷயம், அந்த தௌபாவுடைய முதல் நிபந்தனையவே ஷைத்தான் அந்த இடத்துல நம்மள விட மாட்டான். நம்மளுக்கு நம்மளே ஷைத்தான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம், எல்லார்ட்டையும் இருக்கு, இதை செய்யாத நபர்கள்லாம் யாரு, நீ அப்படிலாம் ஒண்ணு நினைச்சுக்க வேணாம். ஷைத்தானுடைய உபதேசம், நீ அப்பெல்லாம் ஒன்று நினைச்சிக்க வேணாம், இதெல்லாம் உலகத்துல எல்லாரும் செய்யறாங்க, இதை விட எவ்வளவு மோசமான காரியங்கள்லாம் நல்லா தொழக்கூடிய மனிதன் செய்யறான் தெரியுமா, இதெல்லாம் ரொம்ப சர்வ வட்டி வாங்குறதுலாம் இப்போ ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கு. பேங்க்ல போய் பணம் போடுறதோ அல்லது தேவைக்கு பேங்க்ல ஒரு விஷயத்த வச்சுட்டு வட்டிக்கு லோன் வாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எல்லார்ட்டையும் இருக்கு. இது சைத்தானிய உபதேசம். முதல்ல பாவம் செய்தால் அதை முதல்ல பாவத்தை நான் செஞ்சிட்டேங்கிறத அங்கீகரிக்கணும், அதை உள்ளம் ஏத்துக்கணும். யார்ட்டையும் போய் நீங்க சொல்ல தேவையில்லை, இறைவன்ட்ட ஒத்துக்கணும், நான் பாவம் செஞ்சேன். இது தௌபாவுடைய முதல் நிபந்தனை, சரிங்களா? ரெண்டாவது, செஞ்ச பாவத்துக்கு வருந்தணும், செஞ்ச பாவத்துக்கு வருத்தப்படணும். என்கிட்ட இந்த பாவம் நடந்துருச்சு, இது என்னை மீறி நடந்துருச்சு, இது பாவம்னு எனக்கு தெரியும், இதற்காக நாளை மறுமையில நீ என்னை கேள்வி கேட்பேங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்னிடத்துல ஒரு தவறால, ஒரு சைத்தானிய சிந்தனையால, ஒரு வேகத்துல என்கிட்ட ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு ரெண்டாவது வருந்தணும். மூணாவது, இந்த பாவத்தை நான் திரும்ப செய்யவே மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு உறுதி கொள்ளணும்.
மூணாவது, இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. அந்த நேரத்துல உறுதி கொள்ளணும். அதுக்கப்புறம் மீண்டும் அவருக்கு ஒரு தவறான சிந்தனை வந்து ஷைத்தானுடைய தூண்டுதலால் பாவம் செய்யறாரு அப்படின்னா அது ரெண்டாவது பகுதி. அந்த நேரத்துல அவர் திருந்துறாரே, அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு வருந்துறாரே, தௌபாவாக அது மாறுது, அந்த இடத்துல அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமே இந்த பாவம் என்ற வாழ்க்கையில வரவே வராதுன்னு முழுமையாக உளமாற அவர் உறுதி எடுக்கணும். அப்பதான் தௌபா. அப்பதான் அது தௌபா. எடுத்துட்டு அடுத்ததா அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு மரணிக்கும் வரை அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் இருக்கணும். மீண்டும் செய்யாமல் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் இதற்கு பெயர் தான் தௌபா. இந்த தௌபா என்றது ஒவ்வொரு பெரும்பாவத்திற்கும் தௌபா செய்யப்பட வேண்டும். சரிங்களா? எந்த பெரும்பாவம் என்று எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நம்மளுக்கு அடையாளப்படுத்துதோ அந்த 7 மட்டுமல்ல, 7 பெரும்பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது அக்பருல் கபாயிர், பெரும்பாவங்களில் எல்லாம் மிக பெருசு அந்த 7. சரிங்களா? அதை தாண்டி குர்ஆன் ஹதீஸ்ல எதெல்லாம் இவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, இவருக்கு நரக வேதனை உண்டு, இவருக்கு கபர் வேதனை உண்டு, அல்லாஹ் தஆலா இவர்களை பார்க்க மாட்டான், இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், இவர்களை அல்லாஹ் தஆலா கடுமையாக வேதனை செய்வான் என்றெல்லாம் எந்தெந்த செய்திகளுக்கெல்லாம் வருதோ, அல்லாஹ்வுடைய தூதர் யாரையெல்லாம் சபித்திருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கடுமையான வேதனை உண்டு என்று சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே பெரும்பாவம் தான். சரிங்களா? அதுக்கு எல்லாத்திற்குமே தௌபா செய்யணும். இந்த நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா, இந்த தௌபா யாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீப். யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த தௌபாவுடைய வாசலை திறந்து வச்சிருக்கான் அப்படின்னா, அறியாமையால் பாவம் செய்து, அதாவது அறியாமையால் என்றால் தெரிஞ்சுக்காம பாவம் செய்யறதல்ல, தெரிஞ்சிருந்தாலும் பாவம் செய்யும் போது அவர் அறியாமையால் தான் செய்வார். அவருக்கு இது பாவம், குற்றம், அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் என்ற அறிவோடு ஒரு பாவம் செய்தாலும் செய்யும் போது அவர் ஜாஹில்ல தான் இருப்பார். அது சம்பந்தமா அதாவது அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அந்த நிலையில ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு மரணிப்பதற்கு முன்னால், மின் கரீப் அப்படின்னா மரணிப்பதற்கு முன்னால் அவர் பாவ மன்னிப்பு தேடுவாரானால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா மரணிக்கும் வரை நமக்கு தௌபாவுக்கு நேரம் உண்டு. அதுக்காக நேரம் உண்டு அப்படின்னால் ஒரு கால் நீங்கள் மரணிக்கின்ற நேரத்தை அடைந்தாலும் அல்லாஹ்விடத்துல பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும்னு அர்த்தமே தவிர தௌபாவுக்கு டைம் இருக்கு. என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிடுவோம், மௌத்தா போறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுக்கிடுவோம். அப்படி அல்ல. இந்த உள்ளம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்படி ஒருத்தருடைய உள்ளம் இருக்குமானால் டைம் இருக்கு, பின்னாடி பொறுமையா தௌபா செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையில ஒருத்தர் இருப்பாரே ஆனால் அது அல்லாஹ்வுக்கு அந்த நிலைமை என்னன்னு தெரியும். அதனால அப்படி இருப்பதல்ல. அல்லாஹ் தஆலா சொல்ல வருவது, பாவம் செய்தால் உடனே தௌபா செய்யணும். ஒரு கால் நீங்கள் மரணிக்கும் வரை உங்கள்கிட்ட பாவம் வந்திருந்தால் கூட மரணத்திற்கு முன்னால் வரை நேரம் உண்டு. ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம் வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அவர்களை அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி யாருக்கு தௌபா இல்லை அப்படின்னா, யார் இடத்தில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா, அதே வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலைஸதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத். மவுத் வந்துருச்சு, அது வரைக்கும் அவர் பாவம் செய்யறாரு அப்படின்னா கர்கராவுடைய நேரத்தை அடைந்த பிறகு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மாலம் யுகர்கிர், அந்த கர்கராவுடைய நேரம் அடையும் வரை அப்படின்னா உயிர் தொண்டக்குடியை வந்து அடைக்கும். அவருக்கு முழுமையா தெரிஞ்சிடும் மௌத்தா போகிறோம் அப்படின்னு. அவருக்கு யார்ட்டையும் வெளிப்படுத்த முடியாது, சொல்ல முடியாது இந்த மாதிரி நான் மௌத்தா போக போறேன் அப்படிங்கிறத. ஆனா அவருக்கு விளங்கிடும் மௌத்தா போக போறோம் அப்படின்னு. அந்த நேரத்துல யாரெல்லாம் மன்னிச்சிடு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, தெரியாம செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் என்று புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதான் சொல்றான், அந்த நிலையை அடையும் வரை ஒருத்தருக்கு தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். அல்லாஹ் தஆலா அதுவரை மன்னிப்பான். அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டாருன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மனிதருக்கு மன்னிப்பு கிடையாது. கால இன்னி துபுத்துல் ஆன், அவர் அந்த நேரத்துல கேட்கிறார், நான் இப்ப நான் பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு. அவரு அந்த நேரத்துல சொல்றாரு, இப்ப நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். அதே மாதிரி வலல்லதீன யமூதூனஹும் குஃபார், நிராகரித்த நிலையிலும் யார் மரணிக்கிறாரோ, யார் மௌத்தா போற நேரத்துல எல்லா விஷயத்தையும் பார்த்ததற்கு அப்புறம் தௌபா செய்யறாரோ அவருக்கும், அல்லது நிராகரித்த நிலையிலேயே மரணிக்கிறாரோ இவருக்கும் அல்லாஹு தஆலா தௌபா கிடையாது. உலாயிக அஅதனா லஹும் அஸாபன் அலீமா, இவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சரிங்களா? அப்ப தௌபாவுடைய விஷயத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல தௌபா கேட்க வேண்டும் ஒரு முஃமின் அப்படின்னா அவருக்கு தன்னுடைய பாவங்களை பற்றிய அறிவு இருக்கணும். பாவத்தை பற்றிய அறிவு இருக்கணும். அவனுக்கு என்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் என்கிட்ட இருக்கு, எது எதுக்கெல்லாம் நான் அல்லாஹ் பக்கம் திரும்பணும், எது எதுக்கெல்லாம் நான் அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு அதாவது பாவ மன்னிப்பு தேடணும் என்ற விஷயங்களை முதல்ல அவர் அறிந்திருந்து, இரண்டாவது அந்த நிபந்தனைகளோடு பாவத்திற்கு வருந்தி
பாவத்தை முழுமையாக அல்லாஹ்வின் முன்னால் அங்கீகரித்து கொண்டு அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யவே மாட்டேன் என்று முழு மனதோடு உறுதி எடுத்து மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமலேயே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்கி கொண்டே இருக்கின்றான் என்கின்ற செய்தியை நாம் உணர முடிகிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு மீளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا رمضان يا